சௌதமேந்திரன் சபைக்கு வந்தனே. முதல் துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு கூட்டம். நான் பஸ் ஸ்டாண்டுக்காக வந்தேங்க. அப்படிங்களா? போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருந்தது. சரி ஏதோ நடக்குது போல இருக்கு, போய் பார்த்துட்டு போலாமே வந்தேன். அதுதாங்க இங்க இது தொடங்கி 3 நாட்களுக்கு இந்த வைபவங்கள் நடக்கிறது தொடர்ந்து. ஆமாங்க. ஒரு ஊர்ல கேட்டா நீங்க ஆதிநாதன்றீங்க, ஒரு ஊர்ல கேட்டா மல்லிநாதன்றீங்க. இதனுடைய விவகாரம் என்னங்க? நீங்க ஒவ்வொரு ஊர்ல இப்படிதான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? எந்த ஊரிலே எந்த பகவான் இருக்கிறாரோ அந்த ஊரிலே அந்த பகவானுக்கு சிறப்பு செய்வது வழக்கமாக இருக்கிறது. இங்கு மன்னார்குடியிலே மல்லிநாத தீர்த்தகர் மூலவராக இருக்கிறார். அதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்குங்களா? சாஸ்திரிஜி சொல்லுங்க. இவர் எங்க அடிக்கடி எல்லா பஞ்ச கல்யாணங்கள்லயும் பாக்குறோம். யாருங்க அவரு? நான் வந்து அந்த வழி போக்கங்க. இந்த படம் வரும்போது அப்படியே உங்க குரல் எல்லாம் கேட்டு போகணும். திண்டிவனம் பஞ்ச கல்யாணத்துக்கு பார்த்தோம், கோடூர் பஞ்ச கல்யாணத்துக்கு பார்த்தோம். ஆமாங்க. அங்கெல்லாம் வந்துட்டு இருக்காருங்க தொடர்ந்து. இல்ல நானு நீங்க எந்தெந்த ஊர்ல பஞ்ச கல்யாணம் பண்றீங்களோ அங்கெல்லாம் வழிபோக்கில் வந்து வழிபோக்கில வந்து உங்ககிட்ட கருத்து கேட்கறதுக்காக வருது. நீங்களே சொல்லலைங்க, இருந்தாலும் அந்த போஸ்ட பார்த்தேன். சரி வந்துட்டு போயிடுவோம். இந்த ஜினாலயத்திலே மூலஸ்தானத்திலே எழுந்தல் இருக்கிறார். அவருக்கு புதுமையாக ஒரு ஜனப்படிவம் செய்வித்து அதற்கு இப்பொழுது பஞ்ச கல்யாண வைபவங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். சரிங்க. இந்த அரகந்தகிரின்னு ஒரு ஊர் சொன்னீங்கல்ல, இந்த திருமலை அரகந்தகிரி, அதுல இருந்து அந்த சுவாமிஜி வந்துக்கிறாருங்களா? வந்திருக்காருங்க. அவர் இல்லாம அவரை கொஞ்சம் பார்க்கணுங்க. ஏன்னா அவர்கிட்ட படிச்ச பசங்க எல்லாம் இன்னும் ஃபுல்லா 10% பாசம். ஆமாங்க. நேமிநாதருடைய அந்த பள்ளியிலே உயர்நிலை பள்ளியில் பயின்ற அத்தனை மாணவர்களும் தேர்ச்சி பெற்று 100% ரிசல்ட்டை பெற்றிருக்கிறார்கள். இது நமக்கெல்லாம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். எங்க வீட்டு பசங்க எல்லாம் சேர்த்துக்காரா? எல்லா பிள்ளைகளையும் சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நீங்க அனுப்புவதற்கு தயாரா இருக்கீங்களா? இல்ல கொஞ்சம் யோஜனை தான் இருந்தாலும் கொஞ்சம் அவரை பார்த்துட்டு கேட்கலாமான்னு பாக்குறேன். தாராளமா நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் நான் இந்த 2-3 பஞ்சாங்கத்துல பாத்தேங்க. இந்த தலையில தொப்பி எல்லாம் கலப்பகை யாரு? ஓஹோ. அவரு அந்த எவ்வளவு பசங்க படிக்கிறாங்க அங்க தெரியுங்களா உங்களுக்கு? அங்க ஒரு 250-300 பிள்ளைகளுக்கு படிக்கிறாங்க. பெரிய பள்ளி, ரொம்ப பெருசா நல்ல தரமான கல்வியை பயிற்றுவிக்கிறாங்க. தமிழகோடு அறக்கல்வியும் சேர்ந்து பயிற்றுவிக்கிறாங்க. ஓஹோ. அப்ப நம்ம பசங்க கண்டிப்பா சேர்க்கணுங்க. சரிங்க. இந்த +2 பசங்க எல்லாம் பக்கத்துல படிச்சாங்களா? எல்லாருமே பாஸ் ஆமா? எல்லாமே தேர்ச்சி பெற்று அங்கும் 100% தேர்ச்சி தான். அவரு டெல்லிக்கெல்லாம் பசங்களை நினைச்சு படிக்க சொல்றாங்க. எவ்வளவு வேலையில் செய்யறாங்க. ஒன்றாக இருந்தாங்க. IAS எல்லாம் கூட ட்ரைனிங் உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்யறாங்க. ஓ, பெரிய சுவாமி தான் அவரு. ஆமா, பெரிய இந்த கல்வித்துறையில மிகப்பெரிய புரட்சி செய்து கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் இந்த பஞ்ச கல்யாண வைபவங்களை எல்லாம் நடத்தி தராரு. அப்ப இந்த ஊர் பசங்க ஒரு 4-5 அனுப்பிச்சோம்னா சேர்த்துக்குவீங்க? கண்டிப்பா சேர்த்துக்குவோம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த பஞ்ச கல்யாணத்துக்கு நான் அந்த ஊர்ல எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேங்க. ஏன்னா என்ன 5 கல்யாணமா என்னன்னு கேட்டேன். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட்டீங்க. எனக்கு ஒரே ஒரு விளக்கம் மட்டும் வேணும். அந்த ஆலயம் இருக்குங்களே, இந்த ஆலயத்துல உள்ள ஒரு விக்கிரகம் இல்லைங்களா? அதான் மல்லிநாதர் பகவான். ஆமா. அப்ப நித்தியாபிஷேகத்துக்கு மல்லிநாதர் சின்னதா செய்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற விழா ஃபுல்லா வந்து விதிநாயகர் வந்து மல்லிநாதர் சுவாமி. 3 நாளைக்குமே அவர் என்ன ஊர்ல பிறந்தாருங்க? மிதிலை நகரத்திலே பிறந்திருக்காரு. மிதிலாபுரம், மிதிலை நகர் என்று வங்கதேசத்துடைய தலைநகராக இருந்தது. அந்த இடத்திலே அவர் பிறந்தார். அவருக்கு எல்லா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அவருக்கு நீங்க கேட்கிற கல்யாணம்லாம் ஆகல, ஆனா பஞ்ச கல்யாணங்கள் நடந்திருக்கு. இல்லைங்க, அவரு பால பிரம்மச்சாரியா இருந்து, அதுதான் சொன்னேன், நீங்க கேட்கிற கல்யாணம் அவருக்கு நடக்கல. பால பிரம்மச்சாரியாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அது சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் கேட்குறது. மல்லிநாதர் திருமணமாகாமல் பால பிரம்மச்சாரியாகவே துறவை மேற்கொண்டு முக்தியை பெற்றவர். அப்புறம் அந்த மல்லிநாத சுவாமி மோட்சம் அடைஞ்சார். மல்லிநாதர் சம்மேத சேகரத்துல இருந்துதான் முக்தி எடுத்தார். சாஸ்திரிஜி சொல்லுங்க. அவர் என்ன ஏடா கூடமா முடிஞ்ச கதையெல்லாம் முடிவு போற கதையெல்லாம் முன்னாலே கேட்டுக்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்ம அவரு நாளைக்கே ஊருக்கு போறாரு. ஆமா ஆமாங்க. ஜென்ம கல்யாணத்தையும் இந்த தீட்சா கல்யாணம் அதையும் பார்த்துட்டோம்னு
வச்சுங்களேன், நம்முடைய ஆன்மா வந்து கொஞ்சோண்டு நீங்க முதல் பிரதேசத்திலே சொல்லிட்டீங்க, எங்க நடந்தாலும் வாப்பா பார்ப்பா என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேள்விப்பான்ட்டீங்க. அப்புறம் நான் வராது இருக்க முடியுங்களா? அதான் உங்க போஸ்ட பார்த்தேன், உங்க பேரை பார்த்து வந்து ஓடியாந்துட்டேன். ஆனா ஒண்ணு உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். பொதுவா மக்கள் கூட உங்களை மாதிரி தான் இருக்காங்க. ஜென்ம கல்யாணத்துக்கு வந்து ஓடிடுறாங்க. அப்புறம் உண்மையிலேயே தீட்சா கல்யாணம், கேவலக்கான கல்யாணம், பரிநிர்வாண கல்யாணம் தான் மிகச் சிறப்பான கல்யாணம். அதான் நீங்க நாளைக்கே முடிச்சிட்டீங்களே. இந்த கல்யாணங்களிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். அதாவது கேவலக்கான பரிநிர்வாணம் வரை. ஆமா. ஆனா இந்த நான் வடக்கெல்லாம் கொஞ்சம் போய்க்கிறேங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஜென்மாபிஷேகத்துக்கெல்லாம் வந்துட்டு ஜனம் இருக்குது இல்லை. நீங்க முதல் பிரதேசத்துல காமிச்சிங்க பாருங்க, அது பார்த்தா கடலா ஜனம். மறுநாள் பார்த்தா எரிச்சு நிற்குது. அங்கெல்லாம் வந்து 3ஆம் நாள் தான் கூட்டமே கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க. தெளிவாயிடுச்சுங்களா? இனிமே 5 கல்யாணத்துல நீங்க கடைசி வந்து இருந்ததுங்க. இந்த ஓரமா உட்காந்து கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஓரமா என்ன, நல்லா நேரா நடுவுல உட்காந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ரொம்ப வணக்கம். இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து கேள்வி கேட்டு கண்டிப்பா மக்களுக்கும் பயன்படுது. चैत्यमखिलं चैत्यालयं सालयं गौरवं चतुर्विधं चतुर्विधमपि कुर्वन्तु ते मङ्गलं कैलासोदशमस्य निर्वृतिमहावीरस्य भावापुरे चम्पायामसपूजसज्जनपते सम्मेतशैलोगदा शेषानामभिरोधयन्तः शिखरा